வசனம், அதில் வாசிங்க. ஆதியாகமம் 1:1-2 வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, இந்த பூமி எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து வேதத்திலே நமக்கு தெளிவான வருடங்கள் இல்லை. ஆனால் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையமாக இருந்த பூமியை திரும்ப ஆண்டவர் சீர்படுத்தவும் பலப்படுத்தவும் அதை சீராக்கவும் அதை நிரப்பவும் அவர் சித்தம் கொண்டு அவர் செய்த காரியங்கள் தான் வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. வேத புஸ்தகத்திலே ஒரு 6000 ஆண்டுகளுக்கான வரலாறு இருக்கிறது. முதல் மனிதன் ஆதாமை உண்டாக்கினதிலிருந்து 6000 வருடங்களுக்கான வரலாறுகள் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. இதை வைத்துவிட்டு ஒரு சிலர் நம்மிடத்தில் கேட்பாங்க, இல்லை இந்த பூமியானது கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது, இந்த கிரகங்கள்லாம் கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது, விஞ்ஞானத்தில் அப்படி சொல்லுகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை வேதம் மறுக்கவில்லை. வேதம் அப்படியெல்லாம் இது கிரியேட் பண்ணப்படவில்லை என்று சொல்லவில்லை. ஏன் என்று சொன்னால் அவைகள் எப்போ உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து வேதத்தில் என்ன செய்யப்படவில்லை, நாட்கள் வருடங்கள் என்ன செய்யப்படவில்லை, குறிக்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் ஆதியிலே என்று சொல்லப்படும் போது அந்த ஆதி இந்த பிகினிங் அப்படி சொல்லும்போது அது எப்போ எந்த காலம், ஒருவேளை அது கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இருந்திருக்கலாம். அதனால நம்ம அதை குறித்து அவங்களோட எந்த விவாதத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, அதை நாம் சீர்படுத்துவோம், அதை நிரப்புவோம் என்று சொல்லி தேவன் நினைத்து முதல் மனிதனை உண்டாக்கினிலிருந்து ஒரு 6000 வருடங்களை இந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ரெக்கார்டட் ஹிஸ்டரி, அதாவது எழுதப்பட்ட வரலாறுகள், இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வரலாறு அப்படின்னு சொல்றது 6000 ஆண்டுகள் தான் இருக்குது. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க யூகித்து சொல்லுகிறாங்க. இவ்வளவு வருஷங்கள், 10,000 ஆண்டுகள், கோடி வருடங்கள், இப்படியெல்லாம் அவங்க சொல்றது எல்லாமே யூகங்கள் தானே தவிர அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? பூமியானது, அதனால பூமியில் இருக்கிற வரலாறுகளோட தொடர்புடைய ஒரே ஒரு பரிசுத்த வேதாகமும் ஒரு என்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகம் தான். ஹல்லேலூயா. பரிசுத்த வேதாகமும் உலக வரலாறுகள், மற்ற நாடுகளில் எழுதப்பட்ட வரலாறுகள் எல்லா வரலாறுகளோடையும் சேர்ந்து போகும், அதோடு ஒத்து இருக்கும், அதுக்கு வித்தியாசமாக இருக்காது. அதே போல பூகோள ரீதியாக நீங்கள் வேதத்தில் எந்த இடத்துல எந்த நாடு எந்த மனிதர்கள் தோணை இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அத்தனையும் வேத புஸ்தகமும் பூகோள ரீதியாக அவர்கள் எடுத்த ஆராய்ச்சிகள் எல்லாமே ஒத்து தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நாம் நன்றாக, அதுக்கடுத்து விஞ்ஞானத்தோடு கூட வேதம் ஒத்து போகுது, விஞ்ஞானத்தோடு வேதம் ஒத்து போகிறது. புரியுதா உங்களுக்கு? வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் விஞ்ஞானத்தில் இன்றைக்கு கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் அதை எழுதப்பட்ட நாட்களிலே அது இங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது, ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே பரிசுத்த வேதாகமும் ஒரு கட்டுக்கதைகளோ அல்லாவிட்டால் ஒரு மனிதனுடைய மூளையிலே தோன்றி எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் அல்ல. இது உலகத்தின் வரலாறை சொல்லுகிறது. இது உலகத்தினுடைய வரைபடத்தை உலகத்தில் ரெக்கார்டு பண்ணி இருக்கிறது. இதில் விஞ்ஞான ரீதியாக காரியங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையினால இன்றைக்கு நமக்கு விரோதமாக அநேக கேள்விகளையும் அநேக சந்தேகங்களையும் எழுப்பக்கூடிய அநேக மக்கள், அநேக மதத்தினர் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நீங்கள் தெளிவாக வேதத்தை எடுத்து என்ன சொல்ல முடியும், பேச முடியும். வேத புஸ்தகம் என்று சொல்வது ஒரு உலகத்தில் மிக அதிகமாக விற்கப்பட்ட ஒரே புஸ்தகம் அது ஒன்று என்று சொன்னால் அது பரிசுத்த வேதாகம் மட்டும்தான். இன்றைக்கும் 1500 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று சொன்னால் அது வேத புஸ்தகம் மட்டும்தான். ஹல்லேலூயா. இதற்கு பக்கத்தில் எந்த புஸ்தகம் வராது. வேணுமென்றால் 30 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும், 100 மொழிகளை தாண்டி கூட வேற எதுவும் புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குதா எனக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? 1500 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே புஸ்தகம் என்ன வேத புஸ்தகம் தான்.
இன்னும் மொழிபெயர்க்கப்படாத மொழிகளே மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். இன்றைய வரைக்கும் உலகத்திலே அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய புஸ்தகம் வேத புஸ்தகம் தான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப எவ்வளவுக்கு அதிகமாக இந்த வேத புஸ்தகம் மிக முக்கியமானது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை என்ன செய்தார்கள், அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் பதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அத்தனை காரியங்களும் நம்மை உண்டாக்கப்பட்ட தேவனை அறிந்து கொள்வதற்கு, இந்த பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்து அறிந்து கொள்வதற்கு, மனிதன் இந்த பூமியில இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்த அறிவதற்கு, இந்த உலகத்துடைய முடிவு எப்பொழுது வரும் என்பதை அறியும்படிக்கு, இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகிறது, இவை அனைத்தையும் நமக்கு போதிக்கக்கூடியதுதான் பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இதற்காக நாம் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. நம்ம கையில தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து படிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இவை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆகையினாலே வேத புஸ்தகத்தை நீங்கள் கருத்தாய் வாசிக்க வேண்டும். அதை ஒரு திட்டமிட்டு ஒரு வருடத்துக்குள்ளே வேதத்தை எப்படி வாசிப்பது என்று சொல்லி பழைய ஏற்பாடு ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் உள்ள அதிகாரங்களை தினமும் ஒரு 3 அதிகாரம் அல்லாவிட்டால் 5 அதிகாரம் வாசிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் ஒரு வருடத்துக்குள்ளே உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து முடிக்க முடியும். நீங்கள் அதை தெளிவாக தினந்தோறும் வாசித்து அதை நீங்கள் ஆராய்ச்சி செய்யும் போது உங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட அறிவு உண்டாகும், ஞானம் உண்டாகும், உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாகும், நீதி உண்டாகும், விடுதலை உண்டாகும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், வியாதி உங்களை விட்டு மறைந்து விடும், வறுமை உங்களை விட்டு மறைந்து விடும். நீங்க பூமியில ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே குடும்பமாக வேதத்தை படிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வீடுகளில் காலையில் எழும்பி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு 10 வசனங்களையாவது எல்லாரும் சேர்ந்து வாசித்து இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நீங்கள் அதை உங்களுக்கு தெரிந்த விதம் அதை விளக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் ஏராளமான வேத விளக்க புஸ்தகங்கள் இந்த நாட்களிலே தமிழில் அவைலபிளா இருக்கிறது. எல்லா வசனங்களுக்கும் அங்க ஃபுட் நோட்ஸ் குறித்து உங்களுக்கு விளக்க உரைகள், நமக்கு 2-3 விளக்க உரைகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தமிழர்களுக்கு மேல தேவன் மிக மிக அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு, ஆசிய மொழிகளிலேயே முதல் வேதம் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ்ல. ஹல்லேலூயா. அதாவது ரஷ்ய மொழியில, சீன மொழியில, ஹிந்தி மொழியில, சான்ஸ்கிரிட்ல எல்லாம் வேதம் இல்லாத போது வேதம் தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவ்வளவு முக்கியத்துவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளார் யாரிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவரிடத்தில் அதிகம் என்ன செய்யப்படும், கேட்கவும் படும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த தமிழகத்தின் ரட்சிப்பு, இந்திய தேசத்தின் ரட்சிப்பு, ஆசிய கண்டத்தின் ரட்சிப்புக்கு தேவன் யாரை நம்பி இருக்கிறார் என்று சொன்னால் தமிழர்களாகிய நம்மை நம்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. தமிழகத்தில் அதிகம் கொடுத்திருக்கிறார். இந்த பைபிள் பல முறை தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 25 முறைக்கு மேல பைபிளை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதுல பெரிய எழுத்தில் உள்ள பைபிள்கள் இருக்கிறது, சின்ன பாக்கெட்ல வச்சுட்டு போறக்கூடிய அளவுல கூட பைபிள் இருக்கிறது. இப்படியெல்லாம் எந்த மொழிகளிலும் இல்லை. சில மொழிகளில் இன்னும் சில சுவிசேஷ பகுதிகளே கூட மொழிபெயர்க்கப்படாமல் இருக்கும்போது தமிழகத்தில் நீங்க ELS அல்லாவிட்டால் இது CLS இது மாதிரிப்பட்ட இடங்களில் போய் வேத வசனங்களை பைபிள் விற்கிற இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அத்தனை மொழி, அத்தனை விதமான பைபிள்கள் தமிழ்ல கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்ப எதற்காக தேவன் நம்மிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த நாட்களிலே எழும்ப வேண்டும். நாம் இருக்கிற பகுதியை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த தமிழகத்தை தேவனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த தேசத்தை, இந்தியாவை கொண்டு வர வேண்டும். ஏன் ஆசியா கண்டம் முழுவதுமே கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த வைராக்கியமும் அந்த தரிசனமும் பெற்ற ஜனங்கள் நாம் என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதனால பைபிளை தினமும் உங்க வீடுகளில் காலையில ஒரு அதிகாரம், முடிந்தால் ஒரு அதிகாரம் வாசியுங்கள். அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லாரையும் கூட்டி வச்சு வேத வசனங்களை நீங்க சும்மா அப்படி வாசித்தாலே போதும்.
அதை வாசிக்க வாசிக்க வாசிக்கவே உங்களுக்குள்ளே எல்லா நன்மைகளும் தானாய் நடக்க ஆரம்பிப்பதை நீங்க பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வாசனத்தை அதை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை 2 மணி நேரம் வந்து ஆராதிச்சுட்டு போனா போதும் நினைக்காதுங்க. ஆதி நூற்றாண்டு சபை வீடுகள் தோறும் கூடி வந்தார்கள். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் தியானித்தார்கள். அவர்கள் ஒருவர் அன்பாய் இருந்தார்கள், ஐக்கியமா இருந்தார்கள், அப்பம் பிட்டார்கள், அவர்கள் தேவனை துதித்தார்கள். அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனுக்காய் வாழ்வதையும் தான் வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை எடுக்க வேண்டும். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க சேவிப்பீங்களோ சேவிக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா நானும் என் பிள்ளைகளும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். நாம் கர்த்தரை சேவிக்கிறதிலே வைராக்கியமாய் நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அற்புதமும் அடையாளமாய் இருக்க தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை மணி ஆனாலும் சரி, எவ்வளவு நேரமானாலும் சரி, முதலாவது நாம் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு படிக்க தெரியலன்னா பரவாயில்ல, படிக்க தெரிஞ்ச ஒரு சின்ன பையன் வீட்டில் இருந்தானா அவன் கையில பைபிளை கொடுத்து வாசிக்க சொல்லி எல்லா முதியோர்கள் முதல் எல்லாரும் அதை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இரவு வேளைகளில் கடைசியா தூங்க போகும் முன்னாடி நீங்க பைபிளை வாசித்து தியானித்து தூங்குங்க. உங்க நித்திரை இன்பமாய் இருக்கும். அநேகர் திகில் படங்களை பார்க்கிறார்கள், பலவிதமான வேஸ்டான காரியங்களை, நாடகங்களை பார்க்கிறார்கள், பலவிதமான கெட்ட எண்ணங்களை, பிசாசின் சிந்தனைகளை அவைகள் விதைத்து கொண்டே இருக்கும். அதற்கு பின்பு தூங்க போனீங்கன்னா உங்களால படுக்கையில தூங்கவே முடியாது. இரவு பகல நீங்க இங்கு அங்கு உலாவி கொண்டேதான் இருப்பீங்க. எனக்கு நித்திரையே வரல. என்ன வரல? பிசாசின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறீர்கள், உலகத்தின் வார்த்தையை கேட்டிருக்கீர்கள், மனித வார்த்தைகளை கேட்டிருக்கீர்கள். அவைகள் நம்முடைய சமாதானத்தை திருடி கொண்டு போய்விடும். ஹல்லேலூயா. அது நம்முடைய நிம்மதியை குலைத்து போட்டு விடும். தேவ சமாதானத்தை இழக்க வைத்து விடும். நீங்கள் அதற்கு மாறாக உங்க நாளை தொடங்குகிறதும் வேத வார்த்தைகளை தொடங்குங்கள், முடிக்கிறதும் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் முடித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. தலைகீழாக மாறிவிடும். ஹல்லேலூயா.